ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பர் ஈஸியான ஒரு ஹேர் க்ரோத் ஆயில் பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஒரு இரும்பு கடாயில் கோகோனட் ஆயில், கேஸ்ட்ரோ ஆயில், ஆனியன் சீட்ஸ், ஃபெனுக்ரிக் சீட்ஸ், ரோஸ்மெரி லீவ்ஸ், கரி லீவ்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து கேஸ்ட்ரோ ஆயில் வந்து 1/2 டீஸ்பூன் இருக்கணும், இல்லை 1 டீஸ்பூன் இருக்கலாம். பட் கோகோனட் ஆயில் வந்து நிறையா இருக்கணும். ஐ மீன் 3/4 லிட்டர் இல்லைன்னா 1/2 லிட்டர் இருக்கணும். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும், ஹை ஃப்ளேமில் பண்ணக்கூடாது. ஏன்னா ட்ரை ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து கருகிடும். அதனால வந்து லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆயில் நல்லா ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும், நல்லா வந்து எஃபெக்டிவாகவும் இருக்கும். அதில் இருக்க எல்லா நியூட்ரிஷனும் அதில் இறங்கியிருக்கும். நீங்கள் நல்லா வதக்க வதக்க வந்து நல்லா வந்து நுரை வந்து பொங்கி வரும். இது நல்லா பொங்கி வரும்போது நல்லா கை விடாமல் நீங்கள் வந்து சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். எப்போ உங்களுக்கு இந்த நுரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்லோ டவுன் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு ஆயில் ரெடி ஆகிடும். இதில் போட்டிருக்க ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து நம்ம ஹேரை வந்து நல்ல ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், நம்ம ஹேர் ஃபாலையும் ரெடியூஸ் பண்ணும், நம்ம ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கு ரொம்ப வந்து நல்லது. ஃபெனுக்ரிக் சீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம டேமேஜ் ஹேரை வந்து ரிப்பேர் பண்ணும், நம்ம ஹேரை திக்கன் பண்ணும், ப்ரீமெச்சூர் கிரேவிங்கை வந்து ஸ்டாப் பண்ணும். அதேமாதிரி இது வந்து ரிச் இன் அயன் அண்ட் ப்ரோட்டீன். இது ஆனியன் சீட்ஸ் இருக்கிறதுனால அது ரிச் இன் சல்ஃபர், விட்டமின் இ அண்ட் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால உங்கள் ஹேர் க்ரோத் வந்து நல்ல ஈஸியாகவே நடக்கும். இல்லை கேஸ்ட்ரோ ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேருக்கு நல்ல நரிஷ்மெண்ட் கிடைக்கும், ஹேர் ஃபாலிகல்ஸ்லாம் நல்லா வந்து வளரும். ஆக்சுவலாக வந்து ரெடியூசஸ் அ பிரேக்கேஜ் ஆல்சோ. கரி லீவ்ஸை ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஹேர் க்ரோத் இருக்கும், ப்ரீமெச்சூர் கிரேவிங்கை ஸ்டாப் பண்ணும், ஃப்ரீஸியாக இருக்கும், ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஆயில் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் பண்ணிடணும். இப்போ வந்து அதை வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்துட்டு இதை வந்து வீக்லி வந்து ட்வைஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஹவர் பிஃபோர் வந்து நீங்கள் வந்து ஹேரில் நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஹேர் க்ரோத் இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. பேபி ஹேர்ஸ்லாம் நல்லா க்ரோன் ஆகுது. ஸோ வந்து இது ஈஸியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு சொல்லணும். சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் ஃபார் மோர் கண்டென்ட் லைக் திஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.